E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy admission open for B.Pharm. Apply now. சிங்கப்பூரைச் சேர்ந்த MV வான்ஹாய் என்ற சரக்கு கப்பல் கடந்த 7ஆம் தேதியன்று சரக்குகளை ஏற்றிக்கொண்டு இலங்கை நாட்டின் கொழும்புவில் இருந்து மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சுமார் 270 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் 650 கண்டெய்னர்களுடன் ஜூன் 10ஆம் தேதி மும்பை துறைமுகத்தை அடைய திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த கப்பல் கேரள மாநிலத்தின் கண்ணூர் துறைமுகம் அருகே வந்தபோது கப்பலில் இருந்த சரக்கு பெட்டிகள் திடீரென வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. நொடியில் ஏற்பட்ட இந்த பயங்கர தீ விபத்தில் கப்பலில் இருந்த சரக்கு பெட்டிகள் முழுவதும் மளமளவென தீ பரவியது. நடுக்கடலில் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்ததால் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த இந்திய கடற்படை உடனடியாக மீட்பு பணியில் இறங்கியது. தீப்பிடித்து எரிந்த கப்பலில் மொத்தம் 22 பேர் இருந்த நிலையில் அதில் 18 பேரை இந்திய கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மேலும் மாயமான 4 பேரை தேடும் பணியில் இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் ஈடுபட்டு வருகிறது. இந்த விபத்தில் 2 தைவானியர்கள், ஒரு மியான்மர் நாட்டவர், ஒரு இந்தோனேசியர் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து கொச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த INS சூரத் கப்பலை இந்திய கடற்படை உடனடியாக உதவிக்காக அனுப்பியது. விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்து மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க INS கருடாவில் இருந்து டோர்னியர் விமானம் மூலம் சோதனை நடைபெற்றது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அழிக்கல் துறைமுக அதிகாரி கேப்டன் அருண்குமார், தீப்பிடித்த சரக்கு கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் ரசாயன பொருட்கள் இருந்ததாக கூறியுள்ளார். இதனிடையே அந்த கப்பலில் இருந்து 20 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்ததால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுமோ என்ற பதற்றம் நிலவி வருகிறது. அந்த கப்பலில் சுமார் 650 கண்டெய்னர்கள் உள்ள நிலையில் அதில் 36 கண்டெய்னர்களில் அச்சுமை, பெயிண்ட், உரங்கள், வார்னிஷ், அமிலம் போன்ற அபாயகரமான நச்சுப் பொருட்கள் உள்ளன. அது மட்டுமின்றி மற்ற கண்டெய்னர்களில் இருக்கும் சுமார் 1 லட்சம் கிலோ எண்ணெய் கடலில் கசிய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே சரக்கு கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீ கடற்படையினரால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதையடுத்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அடுத்தடுத்த மீட்பு பணிகள் விமானங்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.